தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளை ஆகஸ்ட் மாதத்துடைய 5ஆம் நாளாகிய இன்று தூத்துக்குடி தூய பனிமய மாதாவுடைய விழாவை இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த விழாவினுடைய அர்த்தமாக நாம் தொடக்க திரவையிலே 4ஆம் நூற்றாண்டிலே அந்த எபேசு திருச்சங்கத்திலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அறிவிக்கப்பட்ட அந்த மேரி மேஜர் அந்த ஆலயத்தினுடைய ஒரு விழாவாக இன்றைய நாளிலே அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த பனிமய அன்னையினுடைய விழாவும் கொண்டாடப்படுகின்றது. அந்த ஆலயம் மேரி மேஜர் ஆலயம் கட்டப்பட்டது ஏறக்குறைய அந்த 4ஆம் நூற்றாண்டிலே. ஜான் என்ற அந்த ஒரு அரசருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் அன்னையிடத்திலே வேண்டினார்கள். அப்பொழுது இருக்கின்ற அந்த திருத்தந்தை இடத்திலே இப்ரலிஸ் என்ற அந்த திருத்தந்தை இடத்திலே இந்த ஜான் என்ற அரசன் கூறுகின்றான், எங்களுக்கு குழந்தை பிறந்தால் இங்கு அன்னைக்கு மகிமைப்படுத்த ஒரு ஆலயம் ஒன்று கண்டிப்பாக நான் கட்டுவேன், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் என் உடைமையெல்லாம் அன்னைக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். அதே போல அன்னையுடைய அருளால் அந்த ஜான் என்பவருக்கு குழந்தை பிறக்கின்றது. அதனால் மகிழ்ச்சியோடு அவன் என்ன செய்கிறான், அங்கே ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை எழுப்புகிறான். அதுதான் அந்த 352 ஆண்டுகளிலே கட்டப்பட்ட மேரி மேஜர் ஆலயம். அது மிகவும் சிறப்பான ரோமை நகரிலே பல்வேறு பேராலயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றாக மிகவும் சிறப்பு பொலிவோடு பல நவீன யுகத்தோடு கட்டப்பட்டது இந்த மேரி மேஜர் பசிலிக்கா. இந்த பேராலயத்திலே தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 6-7 திருத்தந்தைகளுடைய உடலும் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அன்னையினுடைய ஒரு மகத்துவம், அன்னையுடைய ஒரு மகிமை, அங்கு பல்வேறு பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் அங்கு சென்று ஜபிக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஆலயத்துடைய ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசுடைய உடல் வைக்கப்பட்ட அந்த தீவன தொட்டி அந்த பலிப்பிடத்திலே அங்கு வைத்திருக்கிறார்கள். அதான் ஒரு சிறப்பு. அதுபோல ஒவ்வொரு அருட்சாதனம் அங்கு பல மொழிகளிலே அங்கு கேட்கப்படுகின்றது. அங்கு நம்முடைய நற்செய்தியாளர் லூக்கா வரைந்த அன்னை மரியாளுடைய ஓவியமும் அங்கு அந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல வண்ணங்களோடும் பல நிறங்களோடும் அந்த ஆலயம் மிக பொலிவாக அன்னையினுடைய ஒரு அருள் அங்கு வெளிப்படக்கூடிய அளவிலே அந்த மேரி மேஜர் ஆலயம் அங்கு கட்டப்பட்டு இந்த பல்வேறு மக்கள் அங்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அங்கிருந்து தான் இந்த பனிமய மாதாவுடைய அந்த ஒரு ஆசிரியர் காரணம் அங்கு அன்னை மரியாள் வெளிப்படுகின்றாள். காரணம் அங்கு ஆகஸ்ட் மாதத்திலே கடுமையான வெயில் இருக்குமாம் அங்கு அந்த ரோமை நகரிலே. ஆனால் அங்கு அன்னை மரியாள் வெளிப்பட்டு ஒரு பனிப்பொழிவு நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அன்னை மரியாள் அங்கு காட்சி கொடுக்கின்றாள். இவ்வாறாக அந்த தூத்துக்குடி பனிமய மாதாவுடைய அந்த ஒரு நிலம் மாலுமிகளை காப்பாற்றினாள். ஏறக்குறைய 16 நூற்றாண்டுகளே அது மாலுமிகள் கடலிலே தத்தளிக்கிற பொழுது அன்னையை நோக்கி வேண்டினார்கள். அப்பொழுது பனிமய அன்னை அவர்கள் காட்சி கொடுத்து அவளை காப்பாற்றினாள். அந்த நாள் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய 5ஆம் நாள். அன்னையை போற்றுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், மோய்சனுக்கு பல குற்றச்சாட்டுகள், பல பிரச்சனைகள். யார் மிரியம் ஆரோன் வழியாக வருகிறது. அப்பொழுது ஆண்டவரே மோய்சனுக்காக வெளிப்பட்டு அங்கு பேசுகின்றார். என்னோடு நெருங்கி இருப்பவர், அவருடைய வீடு முழுவதும் நான் இருக்கிறேன், என் பிரச்சனை எப்போதும் மோய்ஸ் இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு வாழ்வு. மோய்சனும் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தார். ஆண்டவரும் அந்த மோய்சனை விட்டு கொடுக்கவில்லை. மோய்சன் என்னுடைய வாஞ்சைக்குரியவன், என் அன்புக்குரியவன் என்பதை அந்த மிரியம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், கொதிர நிலையிலே அந்த மிரியத்துக்கு தொழுநோய் ஏற்படுகிறது. எதிராக பேசியதால் அவள் கஷ்டப்படுகிறாள். இருந்தாலும் மோய்சன் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு அந்த மிரியத்தை தொழுநோயை குணப்படுத்துகின்றார். அதான் மோய்சனுடைய அந்த உள்ளம், கனிவான உள்ளம், கடவுளிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய உள்ளம். நச்சதில் பார்க்கிற பொழுது இயேசு ஜெபிக்கின்றார், சிலர்களோடு இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவர் நிலையில் இருக்கிற இயேசு மலையிலே ஏறி ஜெபிக்கின்றார். காலையிலே மாலையிலே ஜெபிக்கின்றார். அந்த ஜெபம் ஆண்டவரோடு கொண்டிருக்க அந்த உறவு கடலை அடக்குகின்றார். கடல் மீது நடந்து வருகிறார். ராயப்பிறகு ஒரு ஆசை, நானும் கடல் மீது நடந்து வருகிறேன். அவன் வந்து கீழே விழுகின்றார். நம்பிக்கையற்று குன்றியவனே என்று சாடுகின்றார். அதனுடைய வாழ்விலும் இயேசு நம்மோடு இருக்கின்றார். இயேசுவை நாம் பிரித்துக் கொள்கிற பொழுது, கடவுளோடு நாம் நெருங்கி இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு கலக்கமோ அச்சமோ பயமோ எதுவுமே இருக்காது. ஆக இந்த முதல் செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பது தூய அந்தோனியார் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்கின்றார், நீங்கள் கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவர் உங்களை தேடி வருவார் என்று சொல்கிறார். பாருங்கள், அதான் அந்தோனியை பிடித்த வாக்கியம். அந்த இறை வாக்கியத்தோடு நாம் கடவுளை நெருங்கி வருவோம், அணுகி வருவோம். நம்முடைய வாழ்விலே கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பது தூய அந்தோனியுடைய குணமளிக்கும் வல்லமை நம்ம எல்லாரும் ஆட்களும் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்கு நன்றி கூறுகிறோம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாளிலே இதோ அன்னை மரியாளை நினைவுறக்கூடிய இந்த நாளிலே
தூத்துக்குடி பனிமய மாதாவை தேடி வருகிற அநேக மக்கள் இந்திய தேசத்திலே பல்வேறு மாநில மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த தூத்துக்குடி பனிமய அன்னையோட ஆசி வேண்டி, அன்னையே தாயே எங்களுடைய கலங்கரை விளக்கே, கடல் மாலுமிகளுக்கு பாதுகாவலியே, கடல் அன்னையே என்று இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு அன்னையை தேடி தூத்துக்குடி பனிமய மாதாவுடைய ஆசிரியை வேண்டி ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கு இந்த நாள் ஒரு ஆசிரியப்பட்ட நாளாக, ரட்சணித்தின் நாளாக, மீட்பின் நாளாக, அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு, அன்னை மரியாதை வழிநடத்தல், அவருடைய பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்க முடியாது. கோடி அற்புதத்து அன்பு அந்த முதல் செவ்வாய்க்கிழமை பல்வேறு தேவையோடு ஜபிக்கிற திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் பிள்ளைடைய படிப்பிற்காக, கடன் பாரங்கள் நீங்கும்படியாக, இன்னும் உடல் நோய்கள் மனநோய்கள் நீங்கும்படியாக என்று ஜபிக்கிற கோடி அற்புதத்து அந்தோனியார் அனைவரையும் சுகப்படுத்தும்படியாக, நலப்படுத்தும்படியாக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.